சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவரது வீட்டில் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல். இந்த சந்திப்புன்றது உண்மையா, இணைப்புக்காக வலியுறுத்தப்பட்டது உண்மையா? ஏன்னா அதிமுக வட்டாரத்தில் நெருங்கிய தொடர்புடையவர் நீங்கள், எப்படி சொல்லுங்கள்? இந்த சந்திப்பு என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் நான் அறிந்தவரை தெரிய வருகிறது. காரணம் இன்றைக்கி ஆங்கில பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப தெளிவாக அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த சம்பவம் நானும் இங்கே கேள்விப்பட்டால் திண்டுக்கல் பகுதியிலேருந்து, ஏன்னா எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்களும் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் கலந்து கொண்டதன் காரணமாக எங்கள் மாவட்டத்திலிருந்து ஒரு சில நண்பர்கள் வழியாக நான் இதை ஊர்ஜிதப்படுத்த முடிந்தது. அவர் கலந்து கொண்ட செய்தியை என்னால் ஊர்ஜிதப்படுத்த முடிந்தது. காரணம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த அம்மாவால் பெரிந்து மதிக்கப்பட்ட அருமையண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள், அதற்கடுத்து 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவரும் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வைத்தருமான அருமையண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள், அதே போல் இன்றைக்கி வடக்கு மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய அன்பால் செயல்பாட்டால் இயக்கத்தோழர்களை அரவணைத்து செல்லக்கூடிய முன்னாள் சட்ட அமைச்சர் அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள், இன்னும் பாலக்கோடு முன்னாள் அமைச்சர், அம்மா காலத்தில் 2 பில் அமைச்சராக இருந்த அந்த பகுதியில் நன்கு அறிமுகமான மக்களின் நன்மதிப்பு பெற்ற அண்ணன் திரு கே.பி. அன்பழகன் அவர்கள், திரு இபிஎஸ் அவர்களுக்கு இடக்கண்ணாகவும் வழக்கண்ணாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய அருமை அண்ணன் வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும், இப்படி தங்கமணி அண்ணன் அவர்களை பொறுத்தவரை நாமக்கல் கரூர் பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். அண்ணன் வேலுமணி அவர்களை பொறுத்தவரை உள்ளபடியே அவர் ஒரு செயல்திறன் மிக்கவர். அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா என்னுடைய சட்டமன்ற பழனி தொகுதியில் ஒரு பார்டர் மடத்துக்குளத்தில் ஆரம்பித்தா அவர் அவருடைய செல்வாக்கு என்பது ஊட்டி வரையில் கிட்டத்தட்ட அத்தனை பகுதிகளிலும் அவர் மிகச்சிறந்த செயல்பாட்டின் காரணமாக அமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, இன்னும் எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலும் சரி, தொண்டர்களுடைய அனைத்து சுக துக்க நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு உதவி செய்ததன் காரணமாக கழக தொண்டர்கள் நன்மதிப்பையும் பொதுமக்களின் நன்மதிப்பையும் பெற்ற திரு வேலுமணி அவர்களும், அதே மாதிரி நயத்தக்க நாகரிகத்துக்கு சொந்தக்காரன் அண்ணன் தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருப்பது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றுபட்டால்தான் அதன் வெற்றியின் எல்லைக்கோட்டவே எண்ணி பார்க்க முடியும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி 6 முக்கியமான கள நிலவரம் அறிந்தவர்கள், தொண்டர்களின் மனப்பாங்கை அறிந்தவர்கள், பொதுமக்களுடைய நன்மதிக்கு பெற்ற இந்த 6 இரண்டாம் கட்ட தலைவர்களும் சந்தித்து அவரை திரு இபிஎஸ் அவர்களை சந்தித்து ஒற்றுமைக்காக வலியுறுத்தியிருப்பது என்பது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியாகத்தான் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலையாங்க அவர்? அது இருக்கு. அவர் உண்மையிலே கட்சியின் நலனில் அக்கறை இருக்குமேனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு அம்மாவின் மறைவிற்கு பிறகு நடந்த சம்பவங்களுக்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தால் பிறகு ஏற்பட்ட சூழ்நிலையில் திரு இபிஎஸ் அவர்கள் முதல்வராக, அண்ணன் ஓபிஎஸ் துணை முதல்வராக, கட்சிக்கு அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக, இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில் உங்களுக்கு ஆட்சியானது செம்மையாகத்தான் சென்றது. நீங்கள் இரட்டை தலைமை சரியில்லை, நான் ஒற்றை தலைமை வந்தால் நான் பெருசாக சாதிச்சிருவேன்னு ஒரு சபதம் எடுத்து தான் இருக்கக்கூடிய, அதாவது அந்த கூண்டை கலப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணார். அன்றைக்கு இரட்டை தலைமை இருந்த காலகட்டத்தில் தான் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 70 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெற்று இன்றைக்கு இவர் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவராக திரு இபிஎஸ் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இரட்டை தலைமை தான். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளாமல் அதுவும் ஆட்சிக்கு வர வேண்டியது 10 கடைசி சட்டமன்றத்தினுடைய கடைசி நாளன்று கடைசி அமர்வில் 10.5% வன்னியர்களுக்கு, வன்னிய பெருமக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதல்ல எங்களுடைய வாதம். கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அது முறையாக இட் நீட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். சட்டம், அதாவது சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டமானது எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் செல்லத்தக்கதாக இருக்கக்கூடிய வகையிலே தீர ஆராய்ந்து அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குமேனால் அது பலன் அடைந்திருக்கும். ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்ததன் காரணமாக அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள 106 சமுதாயங்களில் 105 சமுதாயங்களை பகைத்ததன் காரணமாக
அன்றைக்கு கள நிலவரம் அப்படியே ஓரிரவில் மாறிடுது. ஓவர் நைட்டு தி என்டையர் சிச்சுவேஷன் ஆன் த கிரவுண்ட் ஹேட் சேஞ்ச்டு. கள நிலவரம் மாறியதன் காரணமாகத்தான் ஆட்சிக்கு வர வேண்டியது கொட்டி கவிழ்த்தவரும் திரு இபிஎஸ் அவர்கள் தான். ஆனால் அப்போ என்ன சொன்னார், வந்த முன்னாடி நான் ஒற்றை தலைமைன்னா நான் சிறப்பாக பண்ணிடுவேன்னு சொல்லி சபதம் எடுத்து வந்தார். ஓகே வந்தீங்க, ஆனால் நீ ரிசல்ட்டு கொடுத்துருக்கணும்ல. தொடர்ந்து இப்பொழுது வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தோல்விகளை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது என்றால் இதை கேட்பதற்கே சகிக்கவில்லை. உண்மையாக பொதுமக்கள் எங்களை விடுங்க, அடிப்படை கட்சிக்காரங்க, இந்த பொதுமக்கள் இந்த இயக்கத்தின்பால் பற்று கொண்டுள்ள சிம்பத்தைசர்னு சொல்லுவாங்கள அனுதாவிகள், அவங்களே ரொம்ப சங்கடப்படுறாங்க. நல்லா போயிட்டு இருந்தது இப்படி பண்ணி இந்த கட்சி. இது வந்து பாமர்களுடைய இயக்கங்க. புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் ஏழை எளியவன் பாமரர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கம். அவர்கள் இன்றைக்கு ஏங்கி தவிக்கிறார்கள். இப்படி தலைவர்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு பேர்பட்ட எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கத்தை, அம்மா கட்டி காத்த இயக்கத்தை இப்படி நடுத்தருவில் நிறுத்திட்டாங்களே, இது என்றைக்கு ஒன்று சேர போகிறாங்கன்னு இன்றைக்கு ஏழைகளுடைய பாமர மக்களுடைய ஏக்க பெருமூச்சிற்கு ஒருவேளை பதிலளிக்க உரிய பதில் கிடைக்குமானால் அதற்கு ஒரே வழி ஒற்றுமை தான். அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டு ஒற்றுமைக்கு அவர் வழியிட வேண்டும். அதுதான் உள்ளபடியே அவர் இந்த இயக்கத்தினால்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, உச்சகட்டமாக 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம்தான் எத்தனையும் அவருக்கு வாரி வழங்கியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இயக்கம் வந்து மிகுந்த மீட்க முடியாத அளவிற்கு பின்னோக்கி சென்று விட்டது. எனவே வந்து இது ஒன்றுபட்டால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வலுவான அணியை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அனைத்து இன்டகிரேட்டட் அண்ட் யூனிஃபைடு ஏடிஎம்கே அலோன் கேன் பி a fitting answer to the strong டிஎம்கே ஃப்ரெண்ட். அதுதான் யதார்த்த நிலைமை. அதை அவர் பாமரன் புரிந்திருக்கக்கூடிய நிலையில் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் இவர் வந்து புரியவில்லை என்றால் புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாரா? என்ன தூக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவர்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த கதையாக இது ஓடிக்கொண்டு இருக்கிறதா என்று தெரியவில்லை. இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு இயக்கத்துடைய எதிர்கால இயக்கத்துடைய இட் இஸ் த சர்வைவல் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி which has been doing politics for over 5 decades. 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ்நாட்டில் மிக மிக அற்புதமான அரசியல் செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்துடைய எதிர்காலத்தை பற்றியது. எனவே உண்மையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவால் அவர் செயல்பட்டால் நலமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை குறித்து ஒரு கேள்வி கேட்குறப்ப சொல்கிறாரு, அவர் வந்து கட்சி அலுவலகத்தை உடைச்சார், எல்லாத்தையும் சூறையாடினார், திருடிட்டு போனார், அவர் ஒரு துரோகி, அவரை எப்படி சேர்க்க முடியும் அப்படின்றார். சார், துரோகத்தை பற்றி அவர் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் பேச வேணாம். என்ன, நாங்களும் அண்ணன் இன்றைக்கும் திரு இபிஎஸ் அவர்களே உரிய மரியாதையோடு தான் நான் எல்லாம் விழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே அவரே வந்து மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதற்கு பதில் சொல்வதற்காக நாங்களும் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் துரோகம் என்று எடுத்துக்கிற பொழுது மிக நீண்ட பட்டியலை இவரை சுருக்கமாக சொல்லலாம். இவர் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்ட காலகட்டத்திற்கு பின்னால் இவரை முதலமைச்சராக நியமித்தது மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள்தான். அவர்கள் தனக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி சிறைச்சாலை உறுதி என்ற நிலையிலும் கூட நிதானத்தை கைக்கொண்டு ஒரு வாரம் அனுமதியை பெற்று, உச்சநீதிமன்றத்தில் அனுமதியை பெற்று அவர் பெங்களூரு சிறைச்சாலைக்கு சரணடைவதிலிருந்து விலக்கு பெற்று இங்கே தமிழ்நாட்டிலே தங்கி கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கி இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த அத்தனை எம்எல்ஏக்களுடைய கன்சென்சஸ் என்று சொல்லக்கூடிய அவர் ஒப்புதலை பெற்று ஒரு முதலமைச்சராக உருவாக்கி அமர்த்தி விட்டு தான் சென்றார். சென்றவருக்கு என்ன நடந்தது? இவரை முதலமைச்சர் ஆக்கியவரை தலைமைக் கழகத்தில் என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து நீக்கக்கூடிய தீர்மானத்தை இவர் தலைமையில் தான் தலைமைக் கழகம் நிறைவேற்றியது. தன்னை உருவாக்கியவரையே, அதாவது வெட்டின மரத்திலேயே பதம் பார்த்த கதைன்னு சொல்லுவாங்க, கோடாரியை சொல்லுவாங்க. அதுபோல் அந்த அம்மையாரை கட்சியை விட்டு நீக்கியது மட்டுமல்ல, 4.5 ஆண்டு காலம் சிறை தண்டனை முடித்து அவர்கள் சென்னை திரும்புகிற பொழுது பெங்களூரிலிருந்து தமிழ்நாட்டு பார்டரில் வைத்து அவர் ஒரு கட்சி தொண்டனுடைய காரில் வருகிறார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் காட்டிய கொடி
கட்டப்பட்ட காரில் வருகிறார். இவர் கட்சியில் நீக்கப்பட்ட ஒரு எப்படி கொடியை பயன்படுத்தலாம் என்று அன்றைக்கு இவர் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையை வைத்து அந்த கொடியை அப்புறப்படுத்தி அந்த காரில் தான் அவர் இறக்கப்பட்டு வேறு சாதாரண காருக்கு மாற்றப்பட்ட கொடூரங்கள். அதற்கு பிறகு திரு டிடிவி தினகரன் அவர்கள் உறுதுணையாக இருந்து தான் இவரை முதலமைச்சர் ஆக்கினார். அவரை கட்சியில் நீக்கினார். டிடிவி தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது 22 எம்எல்ஏக்களை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர்மத்தை ஒன்று அற்புதமாக போயிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் இன்னும் ஒரு 6 மாதம் கன்டினியூ பண்ணியிருந்தா இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் would have been an undisputed political leader in the political scenario of தமிழ்நாடு. இன்றைக்கு தன்னிகரற்ற அரசியல் தலைவராக ஓபிஎஸ் திகழ்ந்திருப்பார். ஒரு 6 மாதம் மட்டும் அந்த அமைதி இணைப்பு கோத்துக்கொள்ளாமல் இருந்தார். ஆனால் என்னென்னா அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கின அந்த ஆட்சி போய்விடக்கூடாது என்ற திரு தினகரன் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எனவே இவருடன் இருந்த 12 எம்எல்ஏக்கள் அன்று அந்த தீர்மானம் வந்தவர்கள் தான் நான் ஓபிஎஸ் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. திரு டிடிவி அவர்கள் தினகரன் அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து திரு வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் என்னுடைய மகள் வீட்டிற்கு வந்து என்னை சந்தித்தார்கள். ஆனால் ஆட்சி பறிவுறக்கூடிய சூழல் வந்திருக்கு, நீங்கள் ஆதரவு அளித்தால் தான் தப்பிக்க முடியும் என்று சொல்லுவோம். நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. என்னுடைய சுய லாப நஷ்டங்களை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, அரசியல் எதிர்காலத்தை பற்றி எதையுமே சிந்திக்காமல் அம்மா உருவாக்கி ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று சொல்கிறார். ஐ ஹேட் எக்ஸ்டெண்டட் அன்கண்டிஷனல் சப்போர்ட் வென் போத் வேலுமணி அண்ட் தங்கமணி met me அப்படின்ற மிக தெளிவாக சொல்கிறார். அதை நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து 5 வாக்குகள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் கொடுத்த 12 சட்டமன்ற உறுப்பினர் தகவல் 5 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு இபிஎஸ் அவருடைய ஆட்சி காப்பாற்றப்பட்டது. 3 முறை ஒருக்கு முன்னாள் முதலமைச்சராக இல்லை, ஒருக்கு அடுத்த இடத்தில் துணை முதலமைச்சராக இருப்பது கொடுக்கின்றார். இந்த தியாகத்தை மதித்தாரா? 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்த உடனே அவரை வெளியேற்றுவதற்கு என்ன வழி? முறைப்படி கட்சி தேர்தல் அமைப்பு தேர்தல் நடத்தப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணைப்பாளர் திரு இபிஎஸ் அவர்களும் ஒரு ஓட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை அங்கீகார வாங்குவதற்காக கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் தான் மறைத்திருந்து முதுகுக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவி வீசுவதைப் போல அவரவே கட்சியை விட்டு நீக்கிய சூழலெல்லாம் பொதுக்குழு நீக்கியது என்ற ஒரு பெரிய பிரமையெல்லாம் உருவாக்கினார்கள். இப்படி தொடர்ந்து அவருக்கு யாரெல்லாம் இக்கட்டான நேரத்தில் இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்தாரோ அவர்களை எல்லாம் இவர் பழி வாங்கி பதம் பார்த்த கதையை நான் எப்படி அதை துரோகம் என்று வகைப்படுத்துவதா, இல்லாட்டி இவருடைய வார்த்தையில் துரோகத்திற்கு ராஜதந்திரம் என்று புதுப்பெயர் வைத்துக் கொள்வதா என்பதை மார்ஷல் தான் முடிவு பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் அது வளர்ந்து தான் இருக்கோம், யாராலையும் எங்களுக்கு நஷ்டம் இல்லைன்றார். இப்போ ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய உள்ளுக்கு நான் போக விரும்பலை. இப்பொழுது 2019ஆம் ஆண்டு இரட்டை தலைமை இருந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கை விட இப்பொழுது இவர் தலைமையில் ஒற்றை தலைமை என்று 2024 இப்போ சமீபத்தில் நடமுடிய அந்த தேர்தலில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது 30.4% வாக்குகளை இழந்திருக்கிறது. Between 2019 and 2024, there has been a decline of 30.4% vote share in ADMK. எவ்வளவு பெரிய இது என்ன வளர்ச்சியா? இன்னொரு புது கதையை சொல்கிறாரு. நான் 2019 வாங்கின ஓட்டை விட 2020-24 1% ஓட்டு வாங்கிட்டேன்ட்டு. 2019 இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்ற தொகுதிகள் 22, 20-24 இப்பொழுது 34 தொகுதிகளில் நிற்கிறது. நீங்கள் அதை 34 தொகுதிகளில் நின்று உதாரணத்துக்கு 50 லட்சம் ஓட்டு நான் 22 தொகுதியில் நின்று வாங்கினேன்னு சொல்கிறாருன்னா 34 தொகுதியில் நின்று 50,10,000 ஓட்டு நான் வாங்கிட்டேன், எனவே 1% கூடுறதுங்கன்னா இது யாராச்சும் மடையனால ஏற்றுக்குவானா? இந்த 34, 22 சமப்படுத்த வேணாமா? ஆவரேஜ் பண்ணி தானே நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு பார்க்கணும். 34 தொகுதியில் நின்று 22 தொகுதியில் நின்று வாங்கின ஓட்டை விட நான் 1% கூடுதல் ஓட்டு வாங்கிட்டேன்னா இவர் யாரை தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்வது மட்டுமில்லாமல் இருக்கிறவர்களை ஏமாற்ற முயற்சிப்பது என்பது அது இது தனிநபர் நான் அவர் நம்பிக்கை நம்பலங்கிறத விட ஒரு இயக்கத்தை அழிப்பதற்கு திட்டமிட்டு தெரிந்து உண்மைகள் அத்தனையும் தெரிந்து ஒரு இயக்கத்தை தொடர்ந்து அழிவை நோக்கி தள்ளுவதற்கான ஒரு திட்டமிட்ட முயற்சியாகத்தான் இதை பார்க்கிறோமே தவிர இவர் வேறு எப்படி இதை நாம் உற்று நோக்குவது? அது மட்டும் இல்லை, தென் மாவட்டங்கள் எப்பேற்பட்ட கோட்டன் புரட்சியில் எம்ஜிஆர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படமே எடுத்தார். இந்த இயக்கத்தை உருவாக்கின பொழுது
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதுக்குங்க அருப்புக்கோட்டையில் நின்னார்? 77 எலெக்ஷனில். 80 எலெக்ஷனில் எதுக்குங்க மதுரை மேற்கில் நின்னார்? 6000 மைல்களுக்கு அப்பால் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தப்போ 84 எதுக்குங்க ஆண்டிபட்டியில் நின்னார்? தென் மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நாடி என்ற அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட 3 தனிக்கட்சி தொகுதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொகுதிகளில் 3 தேர்தல்களிலும் தென் மாவட்டங்கள் போட்டியிட்டார். அவர் வழியிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலாக அவர் போட்டியிட்டு வென்ற தொகுதி போடி மறந்துவிடக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் 89 சேவல் சின்னத்தில். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வென்ற ஆண்டிவட்டி தொகுதியில் 2 முறை போட்டியிட்ட அம்மா அவர்கள் வெற்றி விட்டார்கள். இப்படி தென் மாவட்டங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முகமாகவும் முகவரியாகவும் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குங்க. இப்பொழுது போட்டியிட்ட 9 தொகுதிகள் ரெட்டையில் போட்டியிட்ட தென் மாவட்டங்களில் அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 அதில் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரே நிமிஷம் ஒரு 9 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 9 தொகுதியில் போட்டியிட்ட ரெட்டை லிஸ்ட்னா அனைத்து தென் மாவட்டங்களில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 1,01.59 லட்சம் ஓட்டு தான். அதாவது 1,59,000 ஓட்டு தாங்க வாங்கியிருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ரெட்டை லிஸ்ட்னா. அது மட்டும் இல்லை, இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற 7 தொகுதியில் டெபாசிட் எல்லாம் இருக்குது. அந்த 7 தொகுதியில் துரதிர்ஷ்டவசமாக 5 தொகுதிகள் தென் மாவட்டங்க. சொல்கிறதுக்கு உண்மையில் மனசே வெடித்து போகும் போல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 1,59,000 ஓட்டு தான் தென் மாவட்டங்களில் ரெட்டல் அதிமுக ஐபிஎஸ் தலைமையில் வாங்கியிருக்கு. ஆனால் எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாருங்கள், ஆத்தூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னணி தலைவர்கள் ஒருவருமான மாண்பு அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்கள் மட்டும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவருடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த தொகுதியில் மட்டும் இத்தனைக்கும் போட்டியிட்டது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அர்வால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சச்சிதானந்தம் என்ற எம்பி அவர்கள் ஆத்தூர் தொகுதியில் மட்டும் 1,07,599 ஓட்டுகள் அதிகம் வாங்கியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஆத்தூரில் மட்டும் திரு ஐபி அண்ணன் அவர் 1,10,000 ஓட்டு லீடிங் வாங்கியிருக்க இடத்துல இங்கே வந்து தென் மாவட்டங்களில் ஆவரேஜாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதியில் அடங்கி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 1,01.59 லட்சம் அல்லது 1,59,000 ஓட்டு தான் வாங்குதுன்னா அதை போகிற போக்கில் ஐபி அண்ணன் வந்து தட்டிட்டு போயிருக்காரு ஒரு சட்டமன்ற தொகுதியில். அது மட்டும் இல்லை, ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் உணவுத்துறை அமைச்சர் 6வது வீட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்து உங்களுக்கு சக்கரவாணி அவர்கள் வந்து 75,526 ஓட்டு லேடி. திண்டுக்கல் முதல் மார்ஷல் திண்டுக்கல் முதல் 72 புரட்சித் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு களம் கண்ட முதல் தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் வழக்கறிஞர் அண்ணன் மாயத்தேவர்கள் போட்டியிட்டு வரலாற்று சிறப்புக்கு வெற்றி பெற்றார். அந்த திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் நியாயத்துக்கு ஏடிஎம்க்கு நின்றுருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறது புரியுதுங்களா? 4 பீரியடில் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், ஒரு பீரியட் அமைச்சர், ஒரு பீரியட் எம்எல்ஏ. அண்ணன் திரு நத்த விஸ்வநாதன் அவர்கள் தலைவர் காலத்திலே வந்து சேர்மனாக இருந்தவர், 5வது பீரியட் சட்டமன்ற 10 ஆண்டு கால அமைச்சர். ஆனால் அங்கே வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் போட்டியிடாமல் எஸ்டிபிஐன்னு சொல்லக்கூடிய நெல்லை முபாரக் அவர்களை, இட்ஸ் ஓன்லி a ஸ்மால் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட், அந்த வேட்பாளர் நெல்லையிலேருந்து இறக்குமதி பண்ணி நிறுத்தினது. அது வந்து கட்சிக்காக மட்டும் இல்லை, பொதுமக்களே அதை ஏற்றுக்கலைங்க. இட் வாஸ் நாட் அட் ஆல் டைஜஸ்டிவ் டு த பப்ளிக், டு த ஓட்டர்ஸ். அது பொதுமக்களாலே சீரழிக்க முடியவில்லை. அந்த நிலைப்பாடு என்னென்னா, நத்தம் சட்டமன்ற தொகுதியில் திரு அண்ணன் நத்த விஸ்வநாதன் அண்ணன் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதி 72,094 ஓட்டு கம்மி ரெட்டையில பிரதர். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் 73,000 அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருக்கார். அந்த தொகுதியில் 73,896 ஓட்டுகள் கம்மி. வாட் டஸ் இட் ரெஃப்ளெக்ட்? அப்போ மக்கள் எந்த அளவு ஒவ்வொரு செயல்பாட்டையும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். யூ cannot that easily fool the public.
நீங்கள் என்னவது போல் மக்களை போகிற போக்கில் ஏமாத்திடலாம் நினைக்கக்கூடாது. பீப்புள் ஆர் ஓட்டர்ஸ் ஆர் மோர் விஜிலண்ட் தென் த பாலிட்டிஷியன்ஸு கண்டஸ்டிங் அண்ட் கண்டக்டிங் த எலெக்ஷன்ஸு. அப்படி இருக்க பொழுது கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க ரொம்ப சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் தான் நிற்கிது போகிற போக்கில்னு. திண்டுக்கலை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் சாதாரண இயக்கமாக, கம்யூனிஸ்டுடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்கள் ஒருவரான பாலதண்டாயுதபாணி உருவான இடம், பொதுச் செயலாளராக இருந்த திரு என் வரதராஜன் அவர்கள் உருவான இடம், 77 முதல் சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகு நம்ம எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய பொது உடைமை திரு தங்கராஜ் அவர்கள், தங்கராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகு பெண்ணிடத்துடைய பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய செல்வி பாலபாரதி அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக என்ன இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு வலுவாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை கம்யூனிஸ்ட் தான் நாங்கள் போகிற போக்கில் பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டா, அங்கே இந்த 2 தலைவர்கள் இருந்தாலும் ஐபி ஆற்றிய களப்பணி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி, இவற்றை நாம் நேர்த்தியோடு எதிர்கொள்ள வேண்டும். நான் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தவி சொன்னாலும் சரியாக வேலை பார்க்கலன்னு நான் சொல்ல வரல. நிச்சயமாக நத்தவி சொன்னாதேன் அவர் மருமையன் அவருடைய சன்னெல்லாம் தொகுதிக்கு எந்நேரம் இரவு பகல் பார்க்காமல் வேலை பார்ப்பவர்கள். அதே போல் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பேரே, அவருடைய தம்பி பையன்தான் ஒன்றிய செயலாளர், அவருடைய பையன்தான் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர், இரவு பகலாக வேலை பார்க்க முடியும். ஆனால் இந்த நிலைப்பாட்டை எஸ்டிபிஐயை கொண்டு வந்து நிறுத்தினாங்கல்ல, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளது மட்டுமல்ல, அதற்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும், சரியான சம்பட்டியடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் திண்டுக்கல்லை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இழந்து இருக்கிறது என்றால், தலைவராக இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கு தலைவர் என்று சொல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவற்றெல்லாம் விஷனரி லீடர், இதையெல்லாம் சிந்தித்திருக்க வேண்டும். எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, முடியாதுன்ட்டாரு. ஆமாம், என்ன பண்ண முடியும் அவர் சார்? முடியாதுங்கிற பட்சத்தில் இப்போ காலத்தின் கட்டாயம், திஸ் இஸ் த நீட் ஆஃப் த அவர், யூனிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்டி இஸ் த நீட் ஆஃப் த அவர். காலத்தின் தேவை, காலத்தின் தேவை என்றைக்குமே காலத்தின் தேவை கடந்து எந்த மனிதனும் வாழ முடியாது. காலத்தின் கட்டாயம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றுபட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். இவர் உடன்பட்டு வந்தால், இன்றைக்கே சொல்லியிருக்கானே, ஸ்டேல்மேட் கண்டினியூஸ், இந்த பிரச்சனை தொடர்கிறது அப்படின்னு எனக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கேன். நாங்கள் அடுத்த வாரம் வரோம், நல்ல முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவர் கலை யதார்த்தத்தை புரிந்து உண்மை நிலையை புரிந்து ஹீ மஸ்ட் பி எ ப்ராக்மேட்டிக் லீடர். என்ன ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி நிலவரத்தை ஒற்றுமைக்கு, அவருக்கு இதனால் எந்த நஷ்டமும் இல்லை, எல்லாம் ஒரு சகோதரர்கள் தான். வேற எங்கள் அண்ணா சொல்லுவார், கழகம் ஒரு குடும்பம்னு. ஒரு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் தான். நாளைக்கு ஒன்று சேர்ந்தோம்னா ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் அண்ணன் இந்த மீனும் ஒன்றாகிக்குவோம். இப்படி இருக்கக்கூடிய கழகத்தின் எதிர்காலத்தை மனதில் வைத்து புரட்சியாளர் எம்ஜிஆரும் புரட்சியாளர் அம்மா அவர்களும் குழந்தை இல்லாத தலைவர்கள், நம்மைத்தான், உங்களைத்தான், நம்மைத்தான், இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்க, நம் பிள்ளைகள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள் என்று நம்பி ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். புரட்சித் தலைவருக்கு நம்பிக்கைக்குரியவராக அம்மா நடந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக உருவாக்கி காட்டினார்கள். தன்னுடைய கடமையை செவ்வையாக, தன் தலைவர் ஒப்படைத்த பணியை செம்மையாக செய்து முடித்து தன் தலைவருக்கு பெருமை சேர்த்தால் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்பி உங்களையெல்லாம் நம்மையெல்லாம் நம்பித்தான் இந்த இயக்கத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அப்படி குழந்தை இல்லாத மாபெரும் தலைவர்கள் விட்டு சென்ற இயக்கத்தை பிள்ளைகளாக இருந்து நாம் ஒன்றுபட்டு இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதுதான் தான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும். அவர்கள் ஆன்மா உண்மையில் சாந்தி அடைவதற்கு வழிவகுக்கின்ற அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமிகள் உண்மை உணர்ந்து இது இணைப்புக்கு ஒத்துழைக்க வேண்டும். இல்லை என்றால் இணைப்பு ஏற்படும், அது காலம் பதில் சொல்லும். நிச்சயமாக இந்த முன்னெடுப்பு எடுத்துக்கூடிய தலைவருடைய முயற்சி பாராட்டுக்குரியது. அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், இன்னும் பிரிந்து சென்றிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும், திரு இபிஎஸ் அவர்கள் உட்பட நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் தலைவர்கள் வழிகாட்டுவார்கள். நிறைய விஷயங்களை போய் நன்றி சார். நன்றி.